மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், சூரிய பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல பயணமாகக்கூடிய நேரத்தில் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கு அரசு பதவியில் மாற்றம் ஏற்படுவதற்கு, இடமாற்றம், துறை மாற்றம் என்று மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அமையும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் மேஷராசி அன்பர்கள் சென்னை பாடியில் அருள்பாலிக்கூடிய திருவல்லீஸ்வரரை மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்த ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய ரிஷபராசியை பொறுத்தவரை ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவானும் ராசியிலே வந்து அமரக்கூடிய சூரிய பகவானும் பல்வேறு விதங்களில் தாய் தந்தையால் லாபத்தை, உறவுகளால் பாராட்டை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்கள் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கூடிய சாரங்கபாணிய மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் பயணமாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அரசாங்க வகையில் பல்வேறு உதவிகளுக்காக ஒரு அலைச்சலும், சின்னதா தீ பயமும், மேலதிகாரிகளுடைய வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அக்னிலிங்கேஸ்வரரை மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. கடகராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அரசியல் சார்ந்த விஷயங்களில் பதவி, நீண்ட நெடிய பயணம், நீண்ட நெடிய போராட்டத்தின் வாயிலாக பணம் பெருகுவது, பல்வேறு உதவிகள் கிடைப்பது என்று நல்ல விஷயங்கள் நடைபெறும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் கடகராசி அன்பர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கூடிய பவளவர்ண பெருமாள மனசல் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.